ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இல்லுஸ்ட்ரேஷன் 5 யூனிட் 3 புக்ஸ் ஆஃப் ப்ரைம் என்ட்ரி இந்த சாப்டர்லேருந்து தான் பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து இப்போ தொடர்ச்சியாக சம்ஸை பார்த்துட்ருக்கோம். இல்லுஸ்ட்ரேஷன் 5 வந்து என்னன்றதுக்கு கொஸ்டின் பார்க்கலாம். ஷோ த எஃபெக்ட் ஆஃப் ஃபாலோயிங் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஆன் த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். இல்லுஸ்ட்ரேஷன் 5ம் ஒரு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் சம் தான். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்னன்றதை இப்போ படிப்போம். அன்பு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 20,000 ரூபா, கூட்ஸ் 12,000 ரூபா அண்ட் மிஷின் 8,000 ருபீஸ். அன்புன்றவர் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, நியூ பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. பணத்தை 20,000 ரூபா வச்சுருக்காரு, பொருட்களாக 12,000 ரூபா வச்சுருக்காரு, மிஷினரியை 8,000 ரூபா வச்சுருக்காரு. இப்போது நம்ம எஃபெக்ட்ஸ் எழுதிக்கலாம். கேஷ் வந்து 20,000 இன்க்ரீஸில் இருக்குது. ஸ்டாக் கூட்ஸை வந்து நம்ம ஸ்டாக்குன்னு சொல்லுவோம் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டெர்மினாலஜியில். கூட்ஸ் வந்து 20,000 ரூபா வந்து இன்க்ரீஸில் இருக்குது. மிஷின்ஸ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி 8,000 ரூபா மிஷின்ஸை வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன். செகண்ட் டிரான்சாக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் ரமணி ஆன் கிரெடிட் 7,000. பர்ச்சேஸ் பண்ணுறோம் கூட்ஸு யார்கிட்ட இருந்தால் ரமணிக்கிட்டேருந்து கிரெடிட் மூலமாக நம்ம வந்து பண்ணுறோம். இங்கே வந்து ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து கூட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோம்? ரமணிக்கிட்டேருந்து கிரெடிட்டில் வாங்குகிறோம். இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ கிரெடிட்டை நம்ம வந்து கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். கடனில் வாங்குறதுனால லையாபிலிட்டி சைட்ஸில் நம்ம இதை வந்து காமிப்போம். லையாபிலிட்டிஸும் நம்ம அதிகமாகுது. ஏன்னா கிரெடிட்டார்னும் போது நம்ம அந்த பணத்தை திரும்ப செலுத்தணும். அது மூலமாக வந்து கிரெடிட்டார் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ தேர்ட் டிரான்சாக்ஷனை பார்ப்போம். பேமெண்ட் மேட் டு ரமணி இன் ஃபுல் பேமெண்ட் செட்டில்மெண்ட். ஃபுல் செட்டில்மெண்ட்டாக 6,900 ரூபா வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம சமம் போதும் பார்க்கலாம். இப்பயும் நான் சின்ன ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பேமெண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம், ரமணி கொடுக்குறோம், ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம். இங்கே ரமணி ஃபுல் செட்டில்மெண்ட் சொன்ன உடனே எப்படி கொடுப்பாங்க, பேங்க்கு கேஷ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய குழப்பம் வரும் எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில். இந்த கொஸ்டினில் வந்து கேஷ் மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் மூலமாக தான் இந்த செட்டில்மெண்ட்டை பண்ணியிருப்பாங்க. ஸோ கேஷ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். வேறு என்ன இடத்துல வந்து பிரச்சனை வந்திருக்குன்னா, இதை வந்து ஏற்கனவே நம்ம கிரெடிட்டார் கடனாக வந்து ரமணிக்கிட்டேருந்து வாங்கியிருந்தோம். ஸோ கடனை திரும்ப கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 6,900 ரூபாய்க்குண்டான கடனை வந்து குறைச்சிருக்கும். ஏற்கனவே கடன் நம்ம 7,000 ரூபாய் கிட்ட வாங்கியிருக்கோம். அதில் 6,900 ரூபாய்க்கு கடனை குறைச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயமும் நடந்திருக்குங்க. என்ன நடந்திருக்குன்னா, 7,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கடன் கொடுக்க வேண்டியதை நம்ம 6,900 ரூபாய்க்கு நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறங்க, 100 ரூபா வந்து போனால் போகுது அப்படின்ற மாதிரியா அந்த ரமணின்ற மேடம் வந்து நம்மக்கிட்ட அன்பு சார்கிட்ட சொல்லியிருக்காரு. அன்பு தான் பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிறாரு. அன்பு வந்து என்னால் 6,900 ரூபா தான் கொடுக்க முடியும், இப்போதைக்கு 7,000 ரூபாய்னால செட்டில் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுனால, இங்கே பரவாயில்ல 6,900 ரூபாய் இருந்தால் பரவாயில்ல கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ஓகேன்றதுனால 100 ரூபா நம்மளுக்கு இங்கே சேவ் ஆகுது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 7,000 ருபீஸ் மொத்தம் கொடுக்க வேண்டியது. அதில் 6,900 நம்ம கொடுக்குன்றதுனால 100 ருபீஸ் நம்மளுக்கு சேவ் ஆகுது. அந்த 100 ருபீஸ் வந்து நம்மளுக்கு ரெவென்யூ, இன்க்ரீஸ் இன் ரெவென்யூ அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். நீங்களே நினச்சி பார்த்துங்க, நீங்கள் 7,000 ருபீஸ் ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் 6,900 ரூபா கொடுத்தா போதுன்னும் போது உங்களுக்கு 100 ரூபாய் லாபம். அந்த லாபத்தை நம்ம கேபிட்டலில் இன்க்ரீஸ் பண்ணி காமிப்போம். இதை நான் வந்து சம்மம் போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சோல்டு கூட்ஸ், இப்போ நம்ம ஃபோர்த்து டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். சோல்டு கூட்ஸ் டு ராஜன் ஆன் கிரெடிட் காஸ்டிங் 5,400 ஃபார் 6,000. நம்ம கூட்ஸை வந்து விற்கிறோம். யாருக்குன்னா ராஜனுக்கு கிரெடிட் மூலமாக நம்ம விற்கிறோம். நம்மக்கிட்டேருந்து ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு. நம்மக்கிட்டேருந்து ஒருத்தர் கடன் வாங்கினா அவர் பேர் டெப்டாரு. அந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரெடிட்டார்னா நம்ம இன்னொருத்தருக்கு வந்து காசு கொடுக்க வேண்டியவங்க. இதே டெப்டார்னா நம்மளுக்கு இன்னொருத்தர் வந்து காசு தர வேண்டியவங்க. நான் ஒருத்தருக்கு பொருளை விற்றுருக்கேன், அவர் வந்து எனக்கு காசு தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. சோல்டு கூட்ஸ் டு ராஜன் ஆன் கிரெடிட். நம்ம பொருளை விற்றுருக்கோம், ஆனால் அதுக்கான காசு இன்னும் வந்து சேரல. காஸ்டிங், பொருளோட காஸ்ட்டு வந்து 5,400 ரூபா. ஆனால் அவர் தரேன்னு சொல்லியிருக்கிற அமௌண்ட் வந்து 6,000 ரூபா. இப்போ என்னென்ன விஷயம்னா, சோல்டு கூட்ஸ் வந்து நம்ம ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். ஸ்டாக்கை நம்ம விற்றுட்டா டிக்ரீஸ் ஆகும். யாருக்கு விற்றுருக்கோன்னா ராஜனுக்கு நம்மளுக்கு இங்கே வேலை இல்லை. நெக்ஸ்ட்டு கிரெடிட் மூலமாக தான் நம்ம விற்றுருக்கோம். பேமெண்ட் வந்து காசாக நம்ம கைக்கு வரல. ஸோ கிரெடிட்டார்
இங்கே கிரெடிட்டார் வராது. சாரி, இங்கே கிரெடிட்டார் வராது. ஏன் கிரெடிட்டார் வராதுன்னா நம்ம கிரெடிட்லேயே விற்றுருக்கோம். ஸோ நம்மளுக்கு தான் ஒன்று அதை தரணும். ஸோ அதை டெப்டார்னு நம்ம சொல்லுவோம். டெப்டார் வந்து நம்மளுக்கு பணம் தர வேண்டியவங்க. ஸோ டெப்டாரில் 6000 நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கிரெடிட்டார்னா நம்ம பணம் தர வேண்டியவங்க, நம்ம வந்து இன்னொருத்தருக்கு பணம் தரணும். டெப்டார்னா வேற ஒருத்தர் நம்மளுக்கு வந்து பணம் தரணும். we have to receive, நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படின்றது தான் டெப்டாரோட மீனிங். இந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம அதை ஃபுல்லாக பார்ப்போம். நெக்ஸ்ட் 5th டிரான்சாக்ஷன் பார்ப்போம். ரிசீவ்ட் ஃப்ரம் ராஜன் 5800 இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் இஸ் அக்கௌண்ட். அதாவது 6000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தார் அவர். ஆனால் இப்போது நம்ம விற்றதுக்கான அமௌண்ட்டு 5800 ரூபாய்க்கே ஃபுல் செட்டில்மெண்ட் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன், அந்த 6000 ரூபாய் கணக்கே நான் முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. இதுக்கு என்ன வந்து நம்மளுக்கு எஃபெக்ட்ஸ்லாம் நடக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து கேஷ் வந்து, ஏன்னா இங்கே எல்லா மோட் ஆஃப் பேமெண்ட்டும் பேங்க் எதுவுமே இன்வால்வ் ஆகல, ஃபுல்லாக கேஷ் தான் இதுவாகுது. ஸோ 5800 ரூபாவும் அவர் கேஷாக தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு, அசியூம் பண்ணிக்கிறோம். கேஷ் நம்மளுக்கு உயருது. நெக்ஸ்ட்டு டெப்டாரில் நம்ம ஏற்கனவே ஒரு 6000 ரூபாய் போட்டு வச்சுருந்தோம், மேலே இன்க்ரீஸ்னு சொல்லி போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த வந்து இதில் டிக்ரீஸ் பண்ணிக்கிறோம், கழிச்சிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 டிரான்சாக்ஷன் நடந்ததுனால உங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு பார்த்தீங்கன்னா, 6000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு இப்போ அவர். ஆனால் இப்போ 5800 ரூபாய் கொடுக்குறாருன்னா உங்களுக்கு லாஸ். 200 ரூபாய்னா 200 ரூபாய் லாஸு. ஸோ டிக்ரீஸ் எக்ஸ்பென்சஸ். நான் எல்லா போன வீடியோலையும் சொன்னேன், ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் இது ரெண்டுமே வந்து கேபிட்டல் சைடில் தான் நம்ம காமிப்போம். அதை நான் 2 வீடியோலையுமே உங்களுக்கு பொதுவாக சொல்லியிருந்தேன், போன வீடியோலையும் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோலையும் சொல்கிறேன். எக்ஸ்பென்சஸ் வந்து கேபிட்டல் சைடில் காமிக்க போகிறோம். டெப்டார் வந்து எப்படின்றது நான் உள்ளே வந்து சம்மில் வரும்போது சொல்கிறேன். ஏன்னா இங்கே சொன்னால் உங்களுக்கு புரியாது, சம்மில் வந்து எஃபெக்ட் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். 6வது வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங். நம்ம வந்து வேஜஸ் கொடுக்க வேண்டியது அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது, அதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேஜஸ், இது வந்து ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் தான், ரொம்ப ஈஸி தாங்க. வேஜஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். ஃபஸ்ட்டு அது ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸு. அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன மீனிங்ன்றது இப்போ பார்க்கலாம். அவுட்ஸ்டாண்டிங்னா தமிழில் நிலுவை. நிலுவைன்னா நீங்கள் வந்து இன்னும் கொடுக்காம வச்சுருந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். நம்ம வந்து இன்னும் வந்து அந்த கொடுக்க வேண்டிய கூலியை வந்து அந்த தொழிலாளிக்கு இன்னும் கொடுக்காம வச்சுருக்கோம், அதுதான் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லணும். ஒருத்தருக்கு நம்மக்கிட்ட காசு வந்து கொடுக்காம வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன், அது நம்மளுக்கு பொறுப்பு இல்லையா? பொறுப்பு. ஏன்னா நம்மளுக்கு அது ஒரு ரெஸ்பான்சிபிள், அதை வந்து நம்ம திரும்ப அவங்களுக்கு செலுத்தி ஆகணும். நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் அந்த பொறுப்புன்னு நம்ம இங்கே சொல்கிற விஷயம் வந்து எதுனா லயாபிலிட்டிஸை குறிக்குது. எக்ஸ்பென்சஸ் எதை குறிக்குதுன்னா கேபிட்டலை குறிக்குது. ஸோ கேபிட்டல் வேஜஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கேபிட்டல்லேருந்து குறையும், லயாபிலிட்டிஸ் வந்து ஏறும். ஏன் ஏறுதுன்னா நீங்கள் கொடுக்காம அந்த 400 அப்படியே வச்சுருக்கீங்க, அதனால் லயாபிலிட்டிஸ் வந்து நம்ம வந்து என்றைக்காக இருந்தாலும் நம்ம கொடுத்து தான் ஆகணுன்றதுனால லயாபிலிட்டிஸ் அவுட்ஸ்டாண்டிங்ன்ற வார்த்தை வந்து நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க. இன்னும் வந்து நம்ம கொடுக்கல, செட்டில் பண்ணாமல் வச்சுருக்கோம், அதனால் நம்மளோட பொறுப்பு வந்து கூடுது. இந்த பக்கமாக வேஜஸ், பொதுவாக ஒரு யாருக்கோ கூலியோ சேலரியோ ஏதோ ஒன்று கொடுக்குறீங்கன்னா அது கம்பெனிக்கு வந்து எக்ஸ்பென்சஸாக கெயின் வருமா? எக்ஸ்பென்சஸ் தான் வரும். எக்ஸ்பென்சஸ் வரும்போது நம்மளுக்கு வந்து கேபிட்டல்லேருந்து அது மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் இஸ் இம்பேக்டிங் கேபிட்டல் ஒன்லி. இது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ சம்ஸ்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன், அன்பு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 20,000, கூட்ஸ் 12,000, மிஷின் 8,000. இதை ரெக்கார்ட் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஷ் வந்து 20,000, அதை இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கூட்ஸ் வந்து ஸ்டாக்கில் எழுதிக்கலாம், ப்ளஸ் 12,000, மிஷின் ப்ளஸ் 8,000. இது மீனிங் வந்து என்னென்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது பிஸ்னஸ் இதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கேபிட்டல் மூலமாக இதை வச்சு தான் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கேபிட்டலை தான் கன்சிடர் பண்ணுவோம். மொத்தம் ஆட் பண்ணால் 20,000, 32,000, 40,000 வருது. ப்ளஸ் 40,000 கேபிட்டலாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் வந்து இப்போ போடுறோம். ப்ளஸ் 20,000
ப்ளஸ் 12,000 ப்ளஸ் 8,000 ப்ளஸ் 40,000 ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்குது. செகண்ட் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் ரமணி கிட்டேருந்து. ஸ்டாக் வந்து கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கிரெடிட்டில் வாங்கியிருக்கிறதுனால கிரெடிட்டாரோட இதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம காசு தர வேண்டியது இருக்குது. இதை வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸ் ரமணி கிட்டேருந்து வாங்கும்போது ஸ்டாக்கில் வந்து 7,000 நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி கிரெடிட்டாரில் வந்து நம்மளுக்கு 7,000 இன்க்ரீஸ் ஆகுது. இதை நோட் பண்ணிக்கிறோம். 20,000 அப்படியே கீழே எடுத்து எழுதிக்கிறோம். 12,000 ப்ளஸ் 7,000 19,000 எழுதிக்கிறோம். ப்ளஸ் 8,000 வந்து மிஷினரி ஏற்கனவே இருந்தது அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ் 40,000 அப்படியே மேலே இருந்து எழுதிக்கிறோம். ப்ளஸ் 7,000 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 47,000 வருது. 20,000 ப்ளஸ் 19,000 39,000 39,000 ப்ளஸ் 8,000 47,000. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் ஆகுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் மேட் பண்ணுறாங்க. யாருன்னா ரமணி ஃபுல் செட்டில்மெண்ட்டாக அவங்க வாங்கின கடனுக்கு வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. எவ்வளோனா 6,900 மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கானதை கொடுக்குறோம். ஸோ நம்மளுக்கான ரெவென்யூ வந்து இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். எப்படி பண்ணணுன்றது சொல்கிறேன் நான். மொத்தம் ரமணி வந்து நம்ம வந்து ரமணிக்கு கொடுத்த அமௌண்ட் வந்து 6,900 ரூபாய். 7,000 ரூபாய் கொடுத்ததுல 6,900 ரூபாய் கேஷ்ல நம்ம செட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் 6,900 ஏன்னா நமக்கு 6,900 ரூபாய் கேஷ்லேருந்து குறையுது. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டார் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கணக்கு புத்தகம் இருக்குல்ல, அது முழுசாக வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணுறதுனால 7,000 நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இனிமேல் நம்மளுக்கு கடன் இல்லை அப்படின்றதும் நம்ம வந்து இங்கே தெரிவிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 7,000 வந்து இங்கே மைனஸ் பண்ணிடுறதுனால இதோட டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்றதை பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வந்து நம்மளுக்கு வரும். டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு 100 வருது. எப்படி 100 வருதுன்னா இங்கே மைனஸ் 6,900 இருக்குது, இங்கே மைனஸ் 7,000. இங்கே உங்களுக்கு பார்த்தா புரியாது. ஆனால் இதே கொஸ்டினில் வந்து சொல்லும்போது 6,900 வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம் 7,000 ரூபாய்க்கு. அப்போ 100 ருபீஸ் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு. இந்த ரெவென்யூ ப்ராஃபிட்டை வந்து நான் எங்கே என்ட்ரி பண்ண சொல்லியிருக்கேன்னா கேபிட்டல் சைடில். நீங்கள் கண்ணை முடின்னு இந்த மாதிரி சம் வந்தால் ப்ளஸ் 100 வந்து கேபிட்டலில் நம்ம வந்து என்ட்ரு பண்ணால் போதும். இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிடும். மைனஸ் 7,000ல் ப்ளஸ் 100 ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 6,900 வரும். ஸோ ஈக்குவேஷன் நம்ம எழுதும்போது 20,000ல் 6,900 போயிடுச்சுன்னா 13,100 19,000 அப்படியே வந்து ஸ்டாக்கை வந்து கண்டினியூ பண்ணுறோம். மிஷினரியும் நம்மக்கிட்ட அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் கேபிட்டலில் வந்து 40,000 ப்ளஸ் 100 ருபீஸ் ரெவன்யூ நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 40,100 ப்ளஸ் வந்து இங்கே 7,000 ரூபாய் கடனை கொடுத்துட்டோம். ஏற்கனவே இருந்த கடனை வந்து இப்போ மைனஸ் ஆயிருந்தாலும் ஒன்றுமே நம்மளுக்கு இப்போ கடன் கிடையாது. இப்போ ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணி பார்க்கும்போது 40,100 வரணும். 13,100 ப்ளஸ் 19,000 ப்ளஸ் 8,000 பண்ணும்போது நம்மளுக்கு 40,100 வருது. ஸோ ஈக்குவல் ஆகுது ஈக்குவேஷன். இப்போ ஃபோர்த் டிரான்சாக்ஷனை பார்க்கலாம். ஃபோர்த் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். யாருக்குன்னா ராஜன்றவருக்கு கிரெடிட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நம்மளோட பணம் வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து இருக்குது. அதை நம்ம டெப்டார்னு தான் சொல்லுவோம். நம்மளுக்கு வர வேண்டிய பணத்தை வந்து டெப்டார்னு சொல்லுவோம். நம்ம வந்து இன்னொருத்தர் கடனாக கொடுக்கும்போது கடனாலே இருக்கும்போது அதை கிரெடிட்டார்னு சொல்லுவோம். இப்போ இந்த டேர்ம்ஸில் வந்து பார்த்தா நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு யாரோ பணம் தரணும், அவங்களுக்கு டெப்டார்னு சொல்லுவோம். அதுக்காக தான் நம்ம அசெட்டில் ஃபோர்த் காலமாக ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ரெண்டு எஃபெக்ட்ஸை வந்து எப்போ எல்லாமே பிரித்து எழுதுறதுக்கு காரணமே டேபிள் காலத்தை வந்து கரெக்டாக வந்து பிரித்து வைக்கிறதும் சம்மை வந்து ஈஸியாக போகிறதுக்காக தான். இது சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து இந்த இது வந்து ஸ்டாக் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது, ஏன்னா நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து டெப்டார் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க, ஏன்னா நம்மளுக்கு கடன் கொடுக்கணும். எவ்வளோனா 6,000 ரூபாய் கிட்ட கடன் கொடுக்கணும். இதை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் வந்து இங்கே சொல்ல ஒன்று மறந்துட்டேன். இங்கே சேல்ஸ் பண்ணியிருக்கோட கூட்ஸோட ஒர்த்து வந்து 5,400. பட்டு இங்கே வந்து 6,000 வந்து நம்மளுக்கு வந்து அந்த சேல்ஸ் அமௌண்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ சேல்ஸ் பண்ணோட அமௌண்ட்டை விட நம்ம வந்து 600 ரூபாய் ஜாஸ்தியாக தான் வந்து விற்றுருக்கோம். அதை ப்ராஃபிட்னு நம்ம சொல்லுவோம். அதை ரெவென்யூன்னு வந்து எழுதி எங்கே ரெவென்யூவும் அப்புறம் வந்து எக்ஸ்பென்ஸும் காமிப்போம், கேபிட்டலில் காமிப்போம். இது ரெவென்யூன்றதுனால ஆட் பண்ணி காமிக்கிறோம், இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ரெக்கார்டு இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ சேல் பண்ண இந்த கூட்ஸுக்கு வந்து 5,400 மதிப்புள்ள கூட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாக் வந்து இந்த காலம் வந்தது நம்ம ஸ்டாக் மதிப்புள்ள 5,400 ரூபாய் ஸ்டாக் மைனஸ் பண்ணதுனால டிக்ரீஸ் ஆகுது அதோட வேல்யூ. ப்ளஸ் டெப்டார் நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினச்ச அமௌண்ட் வந்து 6,000 வரும்போது நம்மளுக்கு 600 வந்து நம்மளுக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் வருது. அந்த டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, அது நம்மளோட ரெவென்யூ நம்ம எங்கே காமிப்போம்னு சொன்னால் கேபிட்டல் சைடில் காமிப்போம். கேபிட்டல் இந்த ரோவில் வருது. ப்ளஸ் 600 நம்மளோட
ரெவென்யூ. அது வந்து ரெவென்யூவாக இருந்தால் ஆட் சிம்பிள் போடுவீங்க, எக்ஸ்பென்சஸாக இருந்தால் மைனஸ் சிம்பிள் போடுவீங்க. இப்போது இதை ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணால் 13,100 ஏற்கனவே கேஷ் நம்மளுக்கு பேலன்ஸ் இருந்தது, அதை அப்படியே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். 13,100 ஏற்கனவே 19,000 வந்து நம்மளுக்கு ஸ்டாக் வச்சுருந்தோம். 5,400 மதிப்புள்ள கூட்ஸை நம்ம விற்றதுனால இப்போ 13,600 நம்ம கையில் இப்போ இருக்குது. 8,000 மிஷினரி வந்து ஏற்கனவே இருந்தது, அது வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் மறுபடியும் 8,000 இருக்குது. 6,000 டெப்டார் வந்து நியூவாக வந்து நம்மளுக்கு காசு கொடுக்க வேண்டியவங்க வந்திருக்காங்க. அந்த 6,000 ரூபாவை அப்படியே வந்து நம்ம இதில் எழுதிக்கிறோம். 600 இப்போ நம்ம இந்த ஒரு டிரான்சாக்ஷன் மூலமாக ப்ராஃபிட் கிடச்சிது, அதை கேபிட்டலில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் 40,400 கிடைக்குது. இந்த 40,400ம் இந்த 4த்தையும் ஆட் பண்ணால் இந்த அமௌண்ட்டும் ஈக்குவல் ஆகுது. ஸோ இந்த ஈக்குவேஷன் கரெக்ட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு 5th ஈக்குவேஷனை பார்க்கலாம். இப்போ 5th டிரான்சாக்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரிசீவ்டு ஃப்ரம் ராஜன். ஏற்கனவே ராஜனுக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிசீவ்டு ஃப்ரம் ராஜன் 5,800 இன் ஃபுல் செட்டில்மெண்ட்டு ஆஃபீஸ் அக்கௌண்ட். ராஜன் நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொன்ன அமௌண்ட் வந்து 6,000. ஆனால் இப்போ என்னால் கொடுக்க முடியாது, ஃபுல் செட்டில்மெண்ட்டு என்னால் 5,800 தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட அன்புன்றவர் வந்து இதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி 5,800 ஓகே வந்த வரைக்கும் லாபம்னு வாங்கி போட்டுக்கிறாரு. ஸோ 6,000ல் 5,800 காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. எவ்வளோ காம்ப்ரமைஸ்னால் 200 கிட்ட அவருக்கு லாஸ் ஆகுது. ஸோ லாஸ்ன்றது நான் இங்கே வந்து எக்ஸ்பென்சஸாக வந்து கன்சிடர் பண்ணி நம்ம கேபிட்டல் சைடில் மைனஸ் பண்ண போகிறோம். ஒன்றும் கிடையாதுங்க, ரெவென்யூ. அதாவது வந்து உங்களோட காஸ்ட் வந்து ரெவென்யூ, அதாவது ப்ராஃபிட் ஆச்சுன்னா அதை ரெவென்யூவாக கன்சிடர் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. இதே வந்து 6,000 வந்து ஏற்கனவே கொடுக்க வேண்டியது, ஆனால் நான் 5,800 போதும் காம்ப்ரமைஸ் பண்ணி 200 காம்ப்ரமைஸ் பண்ணுறதை எக்ஸ்பென்ஸாக போடுறீங்க. இதை வந்து இப்போ டிரான்சாக்ஷனாக பார்ப்போம். இப்போது ரிசீவ் பண்ண கேஷ் வந்து 5,800 வந்து கேஷாக தான் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே பேங்க் கிடையாது, ஒரே மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து கேஷ் தான். ஸோ 5,800 நம்ம கேஷில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 6,000 கொடுக்க வேண்டியது, நம்ம ஃபுல் செட்டில்மெண்ட் சொன்னதுனால 6,000 வந்து ஏற்கனவே அவங்க கொடுக்க வேண்டியது. ஸோ 6,000 சொல்லி முடிச்சுக்கிறோம். இந்த காம்ப்ரமைஸ் பண்ணதுனால நம்மளுக்கு 200 வந்து லாஸ் ஆச்சு. அதை வந்து கேபிட்டலில் லெஸ் பண்ணிக்கிறோம், ஏன்னா அது எக்ஸ்பென்சஸாக வந்து வைக்கிறோம், அது கணக்கு வைக்கிறோம். சரி, இது வந்து 13,100யும் 5,800 ஆட் பண்ணும்போது 18,900 கிடைக்குது. டோட்டலாக நம்ம கிட்டே இருக்க கேஷு 13,600 அப்படியே நம்ம டேரெக்டாக அதிலே போட்டுக்கிறோம். 8,000 அப்படியே கீழே இறக்கிறோம். நெக்ஸ்ட் 6,000 நம்மளுக்கு கொடுக்க வேண்டியவங்க இப்போ 6,000 ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணதுனால எதுவுமே நம்மளுக்கு வந்து டெப்டாராக இல்லை. நெக்ஸ்ட்டு 40,700 இருந்தது, -200 வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணதுனால வந்த லாஸஸை மைனஸ் பண்ணி 40,500 வரணும். இந்த பக்கமாக 3த்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு 40,500 வருது. ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்ப்போம். லாஸ்ட்டு 6th டிரான்சாக்ஷன் வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங்கு. வேஜஸ் நான் எக்ஸ்பென்சஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை கேபிட்டலில் மைனஸ் பண்ண போகிறோம். அவுட்ஸ்டாண்டிங்னும் போது அது வந்து இன்னும் கொடுக்காமல் இருக்கும், அது ஒரு நம்மளுக்கு ஒரு பொறுப்பு. ஸோ நம்மளுக்கு வந்து லையாபிலிட்டி சைஸில் இன்க்ரீஸ் ஆகும். இதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வேஜஸ்ன்னு சொன்னால் ஏற்கனவே அது ஒரு எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் -400ன்னு போட்டிருக்கோம், ஏன்னா எக்ஸ்பென்சஸ் மைனஸில் காமிச்சு சொன்னேன். நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங்னும் போது அது லையாபிலிட்டிஸாக வந்து கன்சிடர் பண்ணுறோம், ஏன்னா இன்னும் அது வந்து கொடுக்கல. ஸோ +400 அதை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது 18,900, 13,600, 8,000, 40,100, 400, 40,100, 40,500 வருது. ரெண்டுத்தையும் கூட்டி பார்க்கும்போது ஆன்சர் கரெக்டாக வருது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக இந்த மாதிரி வீடியோ நிறைய வேணும்னா இந்த டிஎன் எஜுகேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.